இன்னைக்கு நம்ம CSV ஃபைல்ஸ் உள்ள டேட்டாவை பைத்தான்ல எப்படி ரீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ். CSV ஃபைல்ஸ். CSV ஃபைல்ஸ்னா என்னன்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். அது எப்படி இருக்கும்னா டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கும். நம்ம அதை ஈஸியாக டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு லைனும் ஒரு ரெக்கார்ட் மாதிரி. அந்த லைனில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் கமா வச்சு செப்பரேட் ஆகியிருக்கும். இங்கே கமா தான் டீலிமிட்டர். டீலிமிட்டர் கமான்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர்னாலும் நம்ம டீலிமிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கேரக்டர் வச்சு நம்ம டீலிமிட் பண்ணுறோமோ அது ஒவ்வொரு ஃபீல்டோட முடிவுலையும் இருக்கணும். பைத்தானில் CSV ஃபைல்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு CSV மாடியூலை யூஸ் பண்ணுவோம். பைத்தானில் CSV மாடியூல் ஒரு பில்ட்இன் மாடியூல். அதை நம்ம செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த மாடியூலை யூஸ் பண்ணி CSV ஃபைல்ஸை ரீட் பண்ண, அதாவது பார்ஸ் பண்ண முடியும். CSV ஃபைல்ஸை எந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன்லனாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், லிபர்ஆஃபிஸ் கால்க், நம்ம நோட்பேட்லேயும் கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். CSV ஃபைல்ஸில் இருக்கிற டேட்டாவை ஈஸியாக டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்லையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரூல்ஸ் டு ஃபார்மேட் டேட்டா இன் CSV. ஒவ்வொரு ரெக்கார்டும் தனி லைனில் தான் இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி ஒரு என்டர் கீ கொடுக்கணும். லாஸ்ட் ரெக்கார்டுக்கு நியூ லைன் ஆப்ஷனல். ஃபர்ஸ்ட் லைனில் ஹெடர் லைன் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த CSV ஃபைலில் உள்ள ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் உள்ள நேம்ஸையும் குறிக்கும். ஹெடர்லையும் அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு ரெக்கார்ட்லையும் ஒன் ஆர் மோர் ஃபீல்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் கமா செப்பரேட்டட். ஃபீல்டுக்கு உள்ள கமாவோ நியூ லைனோ வந்துச்சுன்னா அந்த ஃபீல்டை நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இது ஒரு சாம்பிள் CSV ஃபைல். ஃபர்ஸ்ட் லைன் ஹெடர். அடுத்து வர்ற லைன்ஸ் எல்லாமே டேட்டா. ஸ்டூடெண்ட் மார்க் டாட் CSV ஃபைலில் ஸ்டூடெண்ட்டோட மார்க் டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். CSV ரீடர் மூலமாக ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். இம்போர்ட் CSV ரீடரை யூஸ் பண்ணுறதுனால CSV மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்காக இம்போர்ட் CSVன்னு கொடுத்துருக்குறோம். ஸ்டூடெண்ட் மார்க் டாட் CSV ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் ஹேண்டில் ஸ்டூடெண்ட் மார்க் ஃபைலுக்கு அசைன் பண்ணுறோம். CSV ரீடர் மூலமாக இந்த ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். நார்மலாக ஒரு ஃபைல் ஹேண்டில் மூலமாக ஃபைலை ரீட் பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக தான் வரும். CSV ரீடர் மூலமாக இந்த ஃபைலை ரீட் பண்ணும்போது CSV ரீடர் அந்த ஃபைலை பார்ஸ் பண்ணி கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு ஒவ்வொரு ரோவாக தரும். அந்த ஒவ்வொரு ரோக்கு உள்ளேயும் லிஸ்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட் மார்க் ஃபைலுக்கு ஒரு CSV ரீடர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி CSV ரீடர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். CSV ரீடர் ஆப்ஜெக்ட் மூலமாக ஒவ்வொரு ரோவையாக ரீட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். CSV ஃபைலை ரீட் பண்ணி ஒவ்வொரு ரோவாக பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் நியூ டாட் CSVன்னு ஒரு ஃபைல் ஒன்று வச்சுருக்கிறோம். அங்கே செமிகோலனை டீலிமிட்டராக வச்சுருக்கிறோம். இங்கே ஒவ்வொரு நேம் ஃபீல்டுக்கு முன்னாடியும் ஒரு blank ஸ்பேஸ் வரும். இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் நியூ டாட் CSV ஃபைலை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். CSVயை ரீட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட் டயலெக்ட் இல்லாமல் நம்மளே ஒரு கஸ்டம் டயலெக்டை க்ரியேட் பண்ணி ரீட் பண்ண போகிறோம். இம்போர்ட் CSV. இங்கே ஒரு CSV டயலெக்டை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு பேர் கஸ்டம் டயலெக்ட்.
அதை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இங்கே டீலிமிட்டர் செமிகோலன் கொடுத்துருக்குறோம். ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் இஸ் செட் டு ட்ரூ கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு ஃபீல்டுக்கு முன்னாடியும் எம்டி ஸ்பேசஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடும். ஸ்டூடெண்ட் மார்க் டாட் சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் ஹேண்டில் ஸ்டூடெண்ட் மார்க் ஃபைலுக்கு அசைன் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் மார்க் ஃபைலுக்கு ஒரு சிஎஸ்வி ரீடர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி csv ரீடர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். டிஃபால்ட் டயலக்ட் இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ண கஸ்டம் டயலக்டை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா டிஃபால்ட் டயலக்டில் கமா தான் டீலிமிட்டர். இங்கே கஸ்டம் டயலக்டில் செமிகோலன் தான் டீலிமிட்டர். சிஎஸ்வி ரீடர் ஆப்ஜெக்ட் மூலமாக ஒவ்வொரு ரோவையாக ரீட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணி ஒவ்வொரு ரோவாக பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் மார்க் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி டேபுலேட் மூலமாக ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். டேபுலேட் ஸ்டூடெண்ட் ரெக்கார்டை ஒரு டேபிள் ஃபார்மில் பிரிண்ட் பண்ணும். இம்போர்ட் சிஎஸ்வி. டேபுலேட் யூஸ் பண்ணுறதுனால டேபுலேட்டை இம்போர்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் மார்க் டாட் சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் ஹேண்டில் ஸ்டூடெண்ட் மார்க் ஃபைலுக்கு அசைன் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் மார்க் ஃபைலுக்கு ஒரு சிஎஸ்வி ரீடர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி csv ரீடர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் சிஎஸ்வி ரீடரில் இருந்து ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் ரீட் பண்ணி ஹெட்டருங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். இந்த டேபிளோட ஹெட்டர் அதாவது ஃபீல்ட் நேம்ஸை எடுத்து ஹெட்டருக்கு அசைன் பண்ணும். அதுக்கப்புறமா வர டேட்டா ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சிஎஸ்வி ரீடரில் இருந்து ரீட் பண்ணி அதை லிஸ்ட்டாக மாற்றி டேட்டாக்கு அசைன் பண்ணும். இப்போது டேபுலேட் யூஸ் பண்ணி டேட்டாவை ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணி டேபிள் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே சிஎஸ்வி ரீடரை வச்சு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் ஸ்டூடெண்ட் மார்க் டாட் சிஎஸ்வி ஃபைலில் இருந்து டேட்டாவை ரீட் பண்ணி ரிச் டெக்ஸ்ட் டேபுலர் ஃபார்மில் பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் யூசர்கிட்ட இருந்து காலம் நம்பர்ஸை இன்புட்டாக வாங்கி காலம் வைஸாக சார்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். இம்போர்ட் சிஎஸ்வி. பைத்தானில் ரிச் மாடியூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா டெர்மினலில் ரிச் டெக்ஸ்ட்டும் டேபிள் ஃபார்மேட்டிங்கும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் ஹைலி கஸ்டமைசபிள். இதை யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை கூட கலர்ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரிச் மாடியூலில் இருந்து கன்சோலையும் டேபிளையும் இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் ஆப்ரேட்டர். சிஎஸ்வி ஃபைலில் இருந்து ரீட் பண்ண டேட்டாவை ஒரு ஸ்பெசிஃபிக் காலம் வைஸாக சார்ட் பண்ணுறதுக்கு ஐட்டம் கெட்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அது ஆப்ரேட்டர் மாடியூலில் இருக்குது. அதனால் ஆப்ரேட்டரை இம்போர்ட் பண்ணுறோம். பிரிண்ட் டேபிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ப்ரோக்ராம் நமக்கு இந்த 20th லைனில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ரிச் டெக்ஸ்ட் டெர்மினல் கன்சோலை க்ரியேட் பண்ணி கன்சோலுக்கு அசைன் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் டாட் சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் ஹேண்டில் ஸ்டூடெண்ட் மார்க் ஃபைலுக்கு அசைன் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் மார்க் ஃபைலுக்கு ஒரு சிஎஸ்வி ரீடர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி csv ரீடர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் சிஎஸ்வி ரீடரில் இருந்து ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் ரீட் பண்ணி ஹெட்டருங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். டேட்டான்னு ஒரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். சிஎஸ்வி ரீடரில் இருந்து ஒவ்வொரு ரோவாக ரீட் பண்ணி டேட்டா லிஸ்ட்டில் அப்பன் பண்ண போகிறோம். இங்கே சில காலம்ஸ் இன்டிஜர் காலம்ஸ், அதை ஸ்ட்ரிங்கில் இருந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி அப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம டேட்டாவை ப்ராப்பராக சார்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஃபோர் சார்ட்டிங்னு பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் டேபிள் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதுக்கு ஹெட்டரும் டேட்டாவும் ஆர்குமெண்ட்ஸ். இப்போது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். ஹெட்டரும் டேட்டாவும் பேராமீட்டர்ஸ். இந்த ஃபங்க்ஷனில் நாம் ஹெட்டரையும் டேட்டாவையும் ரிச் டேபிள் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ரிச் டேபிளை க்ரியேட் பண்ணுறோம்.
அதில் ஷோ ஹெட்டரை ட்ரூன்னு செட் பண்ணுறோம். ஹெட்டர் ஸ்டைலை போல்ட் மெஜெண்டான்னு செட் பண்ணுறோம். ஹெட்டரில் இருந்து ஒவ்வொரு ஃபீல்டு நேமாக எடுத்து டேபிளோட காலம் நேமில் ஆட் பண்ணுறோம். டேட்டாவில் இருந்து ஒவ்வொரு ரோவாக ரீட் பண்ணி அந்த ரோவில் உள்ள ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்காக மாற்றி அந்த டேபிளில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் தான் சப்போர்ட்டட். அதனால் நம்ம ரோவில் உள்ள எல்லா ஃபீல்ட்ஸையும் ஸ்ட்ரிங்காக மாற்றி இருக்கிறோம். ரிச் டெக்ஸ்ட் கன்சோலில் டேபிளை பிரிண்ட் பண்ணுறோம். யூசர்கிட்ட இருந்து காலம் நம்பரை இன்புட்டாக வாங்கி அந்த காலம் நம்பரில் உள்ள டேட்டாவை சார்ட் பண்ணி ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். CSV ஃபைலை ரீட் பண்ணி ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த டேபிளில் ஃபிசிக்ஸ் மார்க்கை வச்சு சார்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஃபிசிக்ஸோட காலம் நம்பர் வந்து 5. அதனால் என்டர் த காலம் டு சார்ட்டில் நம்ம 5 அப்படின்னு கொடுக்குறோம். ஃபிசிக்ஸ் மார்க் எல்லாமே டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்கு. Let's see what you have learned. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 5 questions கொடுத்துருக்குறேன். இதோட ஆன்சர்ஸை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ். CSV ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, டேபுலர் ஃபார்மில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் அண்ட் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.